திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 537, அதிகாரம் பொச்சாவாமை. மதுரையை ஆண்ட மன்னர்களுள் ராஜசேகர பாண்டியனும் ஒருவர். இவரது சிறப்பு ஆயக்கலைகள் 64 63 கற்றுத் தெளிந்தவர். பரதநாட்டியத்தை மட்டும் கற்கவில்லை. ஏனென்றால் இறைவனே பரதநாட்டியத்தை ஆடியதால் அவரது கலையினை மட்டும் இவர் கற்கவில்லை. ஒரு நாள் சோழ நாட்டில் இருந்து வருகை தந்த புலவர், எங்கள் மன்னருக்கு பரதநாட்டியம் தெரியும், ஆனால் உங்களுக்கு இது தெரியவில்லையே என இகழ்ந்து பேசினார். அதனை நினைத்து மனம் வருந்தி பரதத்தையும் கற்க முயன்றார். வயதான காலத்தில் மன்னரால் எப்படி பரதத்தை கற்க முடியும் என்று அனைவரும் ஐயம் கொள்ள, மன்னரின் சிறப்பு மறதி இல்லாதவர், ஒருமுறை கற்றால் மனதில் பதிய வைத்துக் கொள்பவர். எனவே பரதத்திலும் சிறந்த கலைஞரானார். பரதத்தில் உலகிலேயே சிறந்த கலைஞர் என பெயர் பெற்றதும் இறைவனை வணங்க கோயிலுக்குள் சென்றார். அங்கு இறைவன் ஒற்றை காலில் நின்று ஆடுவதை பார்த்தார். தான் ஆடும்போது ஒற்றை காலில் நிற்பது எவ்வளவு கடினம் என அறிந்து இறைவனை காலை மாற்றி ஆடும்படி மனதார உருகி வேண்டினார். இறைவன் கால் மாறி ஆடினார். வான் மாறினும் மொழி மாறாத மாறன் மனம் கலிக்க கால் மாறி ஆடிய கற்பகமே என்கிறது திருவிளையாடல். மறதி இல்லாதவராகவும் எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு ஏற்ற உபாயங்களை அறிந்து செய்கின்றவராகவும் இருப்பவருக்கு முடியாத காரியங்கள் ஏதுமில்லை என்பதை அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றிச் செய்யின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஞாபகம் உயர்வின் அடையாளம், மறதி வாழ்வின் அடமானம்.